சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா? பேசுகிறது கண்ணில் தெரியும்.
செல்வி அக்கா, நானும் சின்னமணி மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டக்கா. சின்ன தம்பி, ஏன்டா அப்படி பண்ண? அண்ணா, நீங்க ஒரு பொண்ணோட உசுரை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினீங்க. நான் ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினேண்ணா. இதுல என்னன்னா தப்பு? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, மணவரையில அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் தனக்குத்தானே தாலியை கட்டிட்டு வந்து என் மனசுக்கு பிடிச்ச என் மாமா கூட தான் வாழ்வேன்னு வைராக்கியமா இருந்த என் தமிழ்ச்செல்விக்கு முன்னாடி மாமாவோட கௌரவம் எனக்கு பெருசா தெரியலண்ணா. டேய், 2 பேரும் அவசரப்பட்டீங்கடா. பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்க தெரியுமா? அனாதை மாதிரி எங்களுக்கு நாங்களே வளகாப்பு நடத்திட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? அனாதையா? யாரு மாமா அனாதை? இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல மாமா. நீங்க 2 பேரும் தனியா இருந்தீங்க, இப்போ நாங்க 2 பேரும் வந்துட்டோம். அதே மாதிரி நம்மள புரிஞ்சு அம்மா அப்பாவும் வந்துருவாங்க மாமா. அம்மா, புகழே, உங்களை விட்டுட்டு இத்தனை நாள் உங்களை தவிக்க விட்டுட்டேம்மா. அம்மா, அம்மா, நானும் மாமாவோ உன்னை பத்தி பேசாத நாளே இல்லை தெரியுமா? ஏமா, இத்தனை வருஷம் ஆகியும் என்ன ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையாம்மா? சொல்லுமா. புகழே, என்ன வார்த்தையால கொள்ளாதம்மா. நானும் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவதா. எனக்கும் அந்த வழிதான் என்னன்னு தெரியுமா? தெரியும். புருஷனுக்காக பிள்ளைய விட்டு கொடுக்கறதா, பிள்ளைக்காக புருஷனை விட்டு கொடுக்கறதான்னு தெரியாம தினம் நான் பட்ட போராட்டம் எனக்கு தான் தெரியும். ஆனா என்னைக்கு உங்க அப்பா கௌரவம் தான் முக்கியம், பெத்த பிள்ளை அங்க பயங்கி பறிச்சு தண்ணிக்கு துடிச்சிட்டு இருக்கும் போது உன்னோட உயிரை விட அவரோட கௌரவம் தான் பெருசு நினைச்சாரோ, அப்பவே உங்க அப்பாவை தூக்கி எறிஞ்சிட்டு என் பிள்ளைக்கு தான் முக்கியம்னு நான் வந்துட்டேன்மா. நான் வந்துட்டேன். ஐயோ அக்கா, ஏக்கா அப்படி பண்ண? நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக இத்தனை கஷ்டத்துலையும் தாங்கிட்டு உங்களை நான் பார்க்க கூட வராமல் நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா? இப்படி அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கை நீங்களே கெடுத்துட்டீங்களேக்கா. அக்கா வாக்கா, இப்பவே போய் மாமாவோட கையில காலையாவது விழுந்து நாங்க உங்களை மாமா கூட சேர்த்து வைக்கிறேன்க்கா. ஆமாம்மா, நாங்களும் ஒன்று சேர்ந்துட்டோம். ஆனா நீங்க பிரியறதுக்கு நாங்களே காரணமாயிட்டோமேம்மா. வாமா போலாம். இல்லடி, வாழ்க்கையில கௌரவம் முக்கியமா அதை விட பெத்த பிள்ளைக்கு முக்கியமானு கேட்டா எனக்கு கௌரவத்தை விட என் பிள்ளைக்கு தானே முக்கியம். உங்க அப்பா என்னைக்கு அவர் செஞ்சது தப்பு மறந்து மனம் மாறி வராரோ அப்ப வந்து நம்ம கூட ஒண்ணா இருக்கட்டும். நீ அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. என்ன 10 மாசம் சுமந்து ஆசாசியா நீங்க வளர்த்தீங்க. ஆனா 18 வயசுல நாங்க ஆசைப்பட்டதுனால எல்லாத்தையும் உறவுகளை தூக்கி தள்ளிட்டு தனி காட்டுக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்குமா? அம்மா, நாங்களா தேடிக்கிட்ட வாழ்க்கையை விட உறவு முறையோட சேர்ந்து வாழ்ந்தாதா அந்த வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியாவும் இருக்குன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. சின்னபடி கல்யாண வீட்டுல எல்லாரும் ஒண்ணு அடிக்கும் போது என்னால தடுக்க முடியலடா. நான் வேண்டான்னு கத்துறது உன் காதுல விழலையா?
அதை நினைச்சு நினைச்சு என் ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு இப்படி கொதிச்சது தெரியுமா? அன்னைக்கு நடந்தது மனச காயப்பட்டுதா இந்த அக்கால மன்னிச்சிடுற சாமி. அக்கா என்னக்கா நீங்க போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டது? எங்களுக்கு நீங்க தெய்வம்க்கா, தெய்வம். அம்மா, வளகாப்பு விஷயத்துல நான் துரதிருஷ்டசாலின்னு நினைச்சேன். இல்லம்மா, நான் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அம்மா, 5 வகை சாப்பாடு பிசைஞ்சு உன் கையால எனக்கு ஊட்டி விடுமா. அது மட்டும் இல்ல, என் வயிற்றுல இருக்கிற குழந்தை எங்க பாட்டி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுச்சுன்னு சந்தோஷப்படுவாமா. ஊட்டுறேம்மா, ஊட்டுறேன். நான் ஊட்டாம வேற யாரோட கூட்டு போறா? வா, நான் ஊட்டி விடுறேன். சோறு ஊட்டி வர அத போய் தட்டி வரையே. உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? அப்பா, இத்தனை நாளா உங்க பொண்ணுன்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனா இப்போ இப்படி செய்யும்போது உங்க ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒருவருப்பா இருக்கு. அப்பா, நீங்க என் மேல கோபமா இருக்கிறது நியாயம்தான். நான் இல்லைன்னு சொல்லல. நாங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றது தப்பாப்பா. அதுக்கு தேவையான தண்டனை நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே நீங்க கொடுக்கணுமாப்பா? சொல்லுங்கப்பா, அப்படி என்னப்பா நாங்க பாவம் பண்ணிட்டோம்? இப்பவும் சொல்றப்பா, நானும் என் புருஷனும் உங்களை மதிக்கிறோம். அதனாலதான் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒதுக்கி வாழ்றோம். ஆனா உங்க கையால எடுத்து சந்தனம் பூச வேண்டிய உங்க கையால தட்டி வர்றீங்களே. இப்படி தட்டி விட்டு உசுரோட ஏன் பையங்களை கொல்றீங்க? நீ சந்தனம் கூட இல்ல, சாப்பாட தட்டி விட்டுடாவா? அப்பா, என்னப்பா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அந்த ராத்திரி நாயில நல்லவங்க நினைச்சு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்ச. ஆனா அந்த ராத்திரி நாயில சொத்துக்காக மட்டும் என்னையே கூட செஞ்சத்தை துணிஞ்சிட்டாங்கம்மா, துணிஞ்சிட்டாங்க. உலகா புதுவாங்கலையே பேசத்தை வச்சுட்டாங்கம்மா, பேசத்தை வச்சுட்டாங்க. நீ சத்திர கூட இருந்த தட்டி விட்டுலம்மா, தட்டி விட்ட. ஒண்ணுமணி மாமா உனக்கு எவருவா கெட்டு போடக்கூடாதுன்னு எவ்வளவு கண்டிப்பா நடந்துட்டு தெரியுமா? நீ தான் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். இதுக்கு மேலையும் மனம் மாறி நான் திரும்பி போலனா நான் மனுஷனே இல்லையாப்பா, மனுஷனே இல்லை. ஆமா, என்ன மாமா எங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நீங்க அடிச்சா கூட அடி வாங்கிக்கும் மாமா. மாமா என்ன மன்னிப்பெல்லாம் கேட்டு அண்ணின்னு ஆக்காத மாமா, மனது ரொம்ப வலிக்குது மாமா. நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. நல்லவங்க 4 நாள் கழிச்சு தான் தெரியுவாங்கன்னு சொல்லுவாங்க. இனிமேல நாம் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். லட்சுமி சரிதானா? நீங்க மனம் மாறி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க.
உறவும் தினமும் கொண்டாடும் வெண்ணிலே வெள்ளி நீ கோடி கூட்டமாய் வாழுதே அந்த வில்லை போல் மண்ணை வாழ்வும் எல்லோரும் உண்டாகவே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூட்டு குடும்பம் பூப்பாகும் உணவும் மனமும் அதில்தான் பூத்தாடும் குடும்பம் ஒன்றில் தானே அன்பு நெஞ்சம் அதிகம் இருக்கும் வீட்டு வேலை குவியும் போதும் ஆளுக்கொன்றால் செய்தே முடிக்கும் மனதனை சுமக்கும் அணிப்பிள்ளை போலவே சின்ன சின்ன வேலைக்கே பிழையுண்டு வீட்டிலே நாக வந்த நேரத்தில் தண்ணி கொண்டு தருவாரே தடம் மாறி போகும் போது வழி காட்ட பெரியோரும் பசி என்று சொல்லும் முன்னே பரிமாறும் கைகள் ஒன்றும் ஒரு மரத்துக்கிலே பறவைகள் போலவே வாழ்வது ஆனந்தம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூட்டு குடும்பம் தோப்பாகும் குணமும் மனமும் அதில்தான் கூத்தாடும்